பிஜேபி தமிழகத்துல நோட்டாவோடு போட்டி போட்டுக்கிட்டு இருந்துச்சு. கடந்த தேர்தல் வரைக்கும் 2% 3% வாக்குகளை வாங்கி இருந்தார்கள். இப்ப 10% வாக்கு அதிகரிச்சிருக்கு. இது எப்படி நடந்துச்சு என்று தமிழகத்தில் என்ன செய்யறாங்க? பிஜேபி பெற்ற வாக்குகளை ஆய்வு செய்கின்றார்கள். சனாதன தர்மத்தை இந்த நாட்டிலே நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற ஒன்றிலே இந்த பாசிச பாஜக கும்பல் என்ன வேணாலும் அதற்கு தயாராக இருக்கின்றார்கள். நீதிமன்றத்தை வளைக்க தயார், தேர்தல் ஆணையத்தை வளைக்க தயார், அதிகாரிகளை வளைக்க தயார். காசின் மூலமாக, பதவியின் மூலமாக, எல்லாவற்றின் மூலமாகவும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் கபலீகரம் செய்வதற்காக இவர்கள் அனைத்து விதமான வேலைகளையும் செய்கின்றார்கள். ஒற்றை நோக்கம் என்ன? சனாதன தர்மத்தை நாங்கள் கொண்டு வர போறோம். இதுக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சு? ஓட்டுரிமை இருந்துச்சா தலித் மக்களுக்கு? இந்தியாவில தலித்துகளுக்கு ஓட்டுரிமை இல்லை. அந்த நிலையை உண்டாக்கும். இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் பெருவாரியான மக்கள் தீண்டாமைக்கு எதிராகத்தான் இஸ்லாத்தை ஏற்றார்கள். இவர்களுக்கு ஓட்டுரிமை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய அடிநாதமாக இருக்கின்றது. இதை அமுல்படுத்துவதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆரை பீகாரிலே கொண்டு வருகின்றார்கள். அதுக்கு அடுத்து தமிழகத்தில், கேரளாவில் என்று ஒவ்வொரு மாநிலமாக கொண்டு வருவதற்குண்டான வேலை செய்கின்றார்கள். இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கரம் கொண்டு எதிர்க்க வேண்டும். இதே நிலை தொடரும் என்று சொன்னால், ஜனநாயகத்துடைய குரல் வலைகள் நெரிக்கப்படும் என்று சொன்னால், இலங்கையை பார்த்தீர்களா? என்ன நடந்துச்சு? ஆடாத ஆட்டத்தை ஆடலாம், பிறகு துண்டை காணாம், துணியை காணாம் என்று அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அந்த நாட்டிலிருந்து துளைத்தரிக்கப்பட்டதை போல நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்துவான். எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை, எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை, இதை காப்பதே எங்கள் ஜனநாயக கடமை, காப்பதே எங்கள் ஜனநாயக கடமை. ஓ தேர்தல் ஆணையமே, ஓ தேர்தல் ஆணையமே, ஓ தேர்தல் ஆணையமே, ஓ தேர்தல் ஆணையமே, அறிவிப்பாயா 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 அறிவிப்பாயா. இதுவரை நடந்த தேர்தல் வெற்றி, இதுவரை நடந்த தேர்தல் வெற்றி செல்லாது என்று அறிவிப்பாயா, செல்லாது என்று அறிவிப்பாயா. விலகுவாரா 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 விலகுவாரா. மோடியும் பதவி விலகுவாரா, மோடியும் பதவி விலகுவாரா. முறைகேடு 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 முறைகேடு. ஜனநாயக உரிமையில் முறைகேடு, ஜனநாயக உரிமையில் முறைகேடு. நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை. தேர்தல் ஆணையம் மீது நம்பிக்கை இல்லை, தேர்தல் ஆணையம் மீது நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை. வாக்கு எந்திரத்தில் நம்பிக்கை இல்லை, வாக்கு எந்திரத்தில் நம்பிக்கை இல்லை. செல்லாதாம் 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 செல்லாதாம். ஆதார் கார்டு செல்லாதாம், ஆதார் கார்டு செல்லாதாம். விரல் ரேகையை பதிவு செய்து, விரல் ரேகையை பதிவு செய்து, கண் விழிகளையும் பதிவு செய்து, கண் விழிகளையும் பதிவு செய்து. பாதுகாப்பானது என்றாயே, பாதுகாப்பானது என்றாயே. என்னாச்சு 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 என்னாச்சு. உன் ஆதார் பாதுகாப்பு என்னாச்சு, ஆதார் பாதுகாப்பு என்னாச்சு. பள்ளியில் சேர ஆதார் வேணும், பள்ளியில் சேர ஆதார் வேணும். சிம் கார்டு வாங்க ஆதார் வேணும், சிம் கார்டு வாங்க ஆதார் வேணும். அரசின் சேவைகள் அத்தனைக்கும், அரசின் சேவைகள் அத்தனைக்கும் ஆவணமாக ஆதார் வேணும், ஆவணமாக ஆதார் வேணும். தேர்தல் என்று வந்துவிட்டால், தேர்தல் என்று வந்துவிட்டால் ஆதார் அட்டை செல்லாமல் போகும், ஆதார் அட்டை செல்லாமல் போகும். காந்தியார் கண்ட கனவு தேசம், காந்தியார் கண்ட கனவு தேசம் காவி கும்பலின் சூழ்ச்சிகளால், காவி கும்பலின் சூழ்ச்சிகளால் கபலீகரம் ஆகிறது, கபலீகரம் ஆகிறது. எஸ்ஐஆரின் பேராலே, எஸ்ஐஆரின் பேராலே ஜனநாயகத்தின் பேராயுதம், ஜனநாயகத்தின் பேராயுதம் வாக்குரிமை சிதைகிறது, வாக்குரிமை சிதைகிறது. கேட்டாரே 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 கேட்டாரே. ராகுல் காந்தி கேட்டாரே, ராகுல் காந்தி கேட்டாரே. ஆதாரங்களுடன் நம்பலப்படுத்தி, ஆதாரங்களுடன் நம்பலப்படுத்தி பல கேள்விகளை கேட்டாரே, பல கேள்விகளை கேட்டாரே. பதில் இருக்கா பதில் இருக்கா பதில் இருக்கா பதில் இருக்கா. தேர்தல் ஆணையமே பதில் இருக்கா, தேர்தல் ஆணையமே பதில் இருக்கா. மதிப்பு மிக்க வாக்குரிமையை, மதிப்பு மிக்க வாக்குரிமையை வந்தேரி கும்பல்கள் பறிக்கிறது, வந்தேரி கும்பல் பறிக்கிறது. திருட்டுத்தனமாய் ஆட்சியை பிடிக்க, திருட்டுத்தனமாய் ஆட்சியை பிடிக்க பாசிச கும்பல் துடிக்கிறது, பாசிச கும்பல் துடிக்கிறது. பாசிச கும்பலின் சூழ்ச்சிகளால், பாசிச கும்பலின் சூழ்ச்சிகளால் இந்திய அரசியல் சாசன சட்டம், இந்திய அரசியல் சாசன சட்டம் சிறிது சிறிதாக சிதைகிறது, சிறிது சிறிதாக சிதைகிறது. ஜனநாயகம் எல்ல சாகிறது, ஜனநாயகம் எல்ல சாகிறது. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை திட்டம் போட்டு திணிக்கிறது, திட்டம் போட்டு திணிக்கிறது. ஒன்றாய் திரள்வோம் 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 ஒன்றாய் திரள்வோம். ஜனநாயக சக்திகள் ஒன்றாய் திரள்வோம், ஜனநாயக
ஓட்டுகள் சாத்தியமா? 80 ஓட்டுகள் சாத்தியமா? ஓட்டு போடும் வாக்காளர்களுக்கு பூஜ்ஜியம் தான் முகவரியா? சாராய பேட்டரியில 70 ஓட்டு, லட்சக்கணக்கில் கள்ள ஓட்டு, ஜனநாயகத்துக்கு போட்டா பெரிய பூட்டு, கதவு எண் 0 போட்டு, லட்சம் பேருக்கு கள்ள ஓட்டு, மக்கள் தீர்ப்பை மாத்தி போட்டு, நாற்காலில் அமர்ந்தான் வெட்டு வெட்டு. அளவில்லையா? அளவில்லையா? பித்த நாட்டத்திற்கும் அளவில்லையா? 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 பித்த நாட்டத்திற்கும் அளவில்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். எஸ்ஐஆர் என்ற பெயரில பீகார் மாநிலத்தில் 65 லட்சம் வாக்காளர்களை கள்ளத்தனமாக தேர்தல் ஆணையம் நீக்கியிருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் நடந்த பல்வேறு தேர்தல்களில ஆளுகின்ற பாசிச பாஜகவுடன் தேர்தல் ஆணையம் கைகோர்த்து பல்வேறு மோசடிகளை செய்து வருவதை கண்டித்தும் தேர்தல் ஆணையத்தை மக்கள் மன்றத்தில் தோலுரித்து காட்டுவதற்காகவும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வடசென்னை மாவட்டத்தின் சார்பாக ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். தேர்தல் ஆணையம் என்பது எந்த கட்சிக்கும் சார்பற்ற நிலையில மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய வகையில பக்கசார்பு இல்லாமல் நேர்மையான ஒரு தேர்தலை நடத்தி அதன் மூலமாக தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் தேர்தல் ஆணையத்திற்கென்று தனி அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டும் அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எந்த விதங்களிலும் அரசியல் சார்பு அற்றவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற பல விதிகளையும் வகுத்து இந்திய ஜனநாயகம் அவர்களுக்கு அளித்துள்ளது. ஆனால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் தேர்தல் ஆணையம் ஒட்டுமொத்தமாக பாஜக என்று சொல்லக்கூடிய பாசிச கும்பலிடம் விலை போகிவிட்டது என்பதை மிக தெள்ளத் தெளிவாக அடையாளப்படுத்தி காட்டியிருக்கின்றது. எஸ்ஐஆர் என்ற பெயரில பீகாரிலே 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்கின்றார்கள். வாக்காளர்களை நீக்குவதும் சேர்ப்பதும் தேர்தல் ஆணையத்தினுடைய பணிதான. இதுல என்ன ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்கின்றது என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்போம் என்று சொன்னால் இந்த 65 லட்சம் வாக்காளர்களை குறித்து அவர்கள் சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய தகவல் என்னவென்று சொன்னால் இதிலே 25 லட்சம் வாக்காளர்கள் மரணித்து விட்டார்கள், அதனால் நாங்கள் அவர்களை நீக்குகின்றோம். நியாயமான காரணமா தானே தெரியுது. அதே போல பல லட்சக்கணக்கான வாக்காளர்கள் பீகாரில் இருந்து புலம்பெயர்ந்து சென்று விட்டார்கள். அப்ப புலம்பெயர்ந்து போனார்கள் என்று சொன்னால் எங்கே அவர்கள் புலம்பெயர்ந்து போனார்களோ பீகாரில் இருந்து தமிழ்நாட்டுக்கோ கேரளாவுக்கோ கர்நாடகத்துக்கோ புலம்பெயர்ந்து சென்று விட்டால் அங்கே அவர்கள் வாக்களிப்பார்கள். எனவே இங்கே பீகாரில இருந்து நாங்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து அவருடைய பெயர்களை நீக்குகின்றோம். மற்றவர்களை எதற்காக நீக்கியிருக்கின்றோம் என்று சொன்னால் அவர்கள் அண்டை நாடுகளிலே இருந்து வந்து குடியேறிக்க வந்தேரிகளாக இருப்பார்கள் என்று சந்தேகிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த அடிப்படைகளை எல்லாம் வைத்துத்தான் நாங்கள் 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். இப்படி சொல்லக்கூடிய இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் என்பவர் அவர் நியமிக்கப்படக்கூடிய காலத்திலேயே மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளானவராக இருந்தார். எப்படி என்று சொன்னால் தேர்தல் ஆணைய தலைவரை நியமிப்பதற்கென்று இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு மரபை கடைபிடித்து வந்தார்கள். நாட்டினுடைய பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற தலைவர்
இந்த 3 பேரும் சேர்ந்து 2 பேர் மெஜாரிட்டி அடிப்படையிலே தான் தேர்தல் ஆணைய தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் இந்த முறை என்பது பிஜேபியுடைய கள்ளத்தனங்களுக்கு தடையாக இருந்த காரணத்தினால், ஓட்டுகளை திருடுவதற்கு முட்டுக்கட்டையாக இருந்த காரணத்தினால் உச்சநீதிமன்ற நீதிபதி இதிலே தலையீடு இல்லாத வகையில் பிரதமர் யாரை கை காட்டுகின்றாரோ அந்த அமைச்சர் பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர். அப்ப ஆல்ரெடி 2 பேர் மெஜாரிட்டி ஆகிறாங்கல்ல, பிரதமர் கை காட்டக்கூடிய ஒருவர். இந்த அடிப்படையிலே வந்தவர் தான் இந்த ஞானேஷ்குமார். இவர் இதற்கு முன்னதாக காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து 370 பிரிவு நீக்கப்பட்டதிலும், பாபர் மசூதி விஷயத்திலும் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக களத்திலே தீவிரமாக பணியாற்றிய ஒரு வலதுசாரி சிந்தனையாளராக இருப்பாரோ என்கின்ற சந்தேகம் அந்த நேரத்தில் எழுப்பப்பட்டது. அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே தான் இந்த தேர்தல் ஆணையருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அமைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இப்படி நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களை திரும்ப சேர்ப்பதாக இருந்தால் அவர்களிடத்தில் 11 ஆவணங்கள் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆதார் கார்டு ஏற்றுக்கொள்ளப்படாது. இதற்கு முன்னால் அவர்கள் வாக்களித்த வாக்கு அட்டை அது ஏற்றுக்கொள்ளப்படாது. மாறாக அவர்கள் தங்களுடைய பிறப்பு சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். உனக்கு எதுக்கு இந்த வேலை? ஒருவர் இந்த நாட்டினுடைய குடிமகனா இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய வேலையை அது உள்துறை அமைச்சகம் கையில் வச்சிருக்கு. அது தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருக்கு. என்ஆர்சி, என்பிஆர் போன்ற வழக்குகள் கொண்டு வருவதற்கு மத்திய அரசு பல்வேறு விதமான முயற்சிகளை எடுத்து அது கோர்ட்ல நிலுவையில் இருக்கக்கூடிய நேரத்தில் கள்ளத்தனமாக எஸ்ஐஆர் என்ற பெயரில் குடியுரிமையை கேள்வி கேட்பதற்குண்டான அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தது? அப்ப இவர்கள் இந்த 65 லட்சம் வாக்காளர்களிலே பெருவாரியான மக்களை அகதிகளாக ஆக்குவதற்கு, குடியுரிமை அற்றவர்களாக ஆக்குவதற்குண்டான வேலையை செய்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக யாரெல்லாம் கடந்த தேர்தல்களிலே பிஜேபிக்கு சவாலாக இருந்தார்களோ அத்தகைய ஓட்டுகளை எல்லாம் எடுக்கிறான். சிறுபான்மை மக்கள், தலித்துகள், பிஜேபிக்கு எதிராக களம் நிற்கக்கூடியவர்கள், இந்த பட்டியலை எல்லாம் சேகரித்து தான் 65 லட்சம் வாக்காளர்களை கொண்டு வரான். இவன் சொல்லக்கூடிய தகவல்கள் புள்ளி விவரமா சொல்றாங்கல்ல, 25 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்கன்னா, சரிப்பா செத்து போன அந்த 25 லட்சம் பேருடைய பட்டியல் எங்கே என்று கேட்டா அதெல்லாம் நாங்க தரமாட்டோம். ஏட்டா செத்து போனவனுடைய பட்டியல் இல்லாம எதன் அடிப்படையில் 25 லட்சம் பேரை நீக்கின என்ற கேள்வியை எதிர்க்கட்சிகள் எழுப்புகின்றார்கள். நியாயமா இல்லையா? ஆளுகின்ற மாநில அரசாங்கம் வந்து சொல்லுது 6 லட்சம் பேர் தான் செத்து போயிருக்கானே, இவன் 19 லட்சம் பேரை சாவடிக்கிறான். சாவடித்து 25 லட்சம் பேர் காலி பண்றான். இப்படி தேர்தல் ஆணையத்தினுடைய கள்ளத்தனங்களை புரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஆராய்ச்சிலாம் தேவையில்லை. சாதாரணமாக மேலோட்டமாக பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் தெள்ள தெளிவான ஓட்டு திருட்டிலே பிஜேபியுடன் இணைந்து செயல்படுகின்றார்கள் என்பதை இவருடைய நடவடிக்கைகள் தோலித்து காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பீகாரிலே மட்டுமல்லாமல் பல மாநிலங்களிலே இது போன்ற ஓட்டு திருட்டை தேர்தல் ஆணையம் நடத்தி இருக்கின்றது. ராஜ்கமல் தாஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவருக்கு வயசு 58 வயசு, ஆனா அவருக்கு 72 வயசுல புள்ள இருக்கும். இது எப்படிப்பா சாத்தியம்? 58 வயசு ஆன ஒருவருடைய கடைசி பிள்ளைக்கு 28 வயசாம், மூத்த பிள்ளைக்கு 72 வயசாம். அவன் எப்படி ஒரு பிள்ளை பெற்றாரு? இந்த கேள்வியை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? மிகப்பெரிய குளறுபடி. அதுல இவருக்கு எத்தனை பிள்ளையா? மொத்தம் 50 பிள்ளையும். 50 பிள்ளைய 58 வயசுல எப்படிங்க பெற முடியும்? ஊரே காரி தேர்தல் ஆணையத்துடைய மூஞ்சில துப்பக்கூடிய அளவிற்கு தான் இவர்களுடைய பட்டியல் இருக்கின்றது. இது யாருடைய தொகுதியில? வாரணாசியில ஒரு வீடு 10க்கு 10 வீட்டுல 50 பேர் வசிக்கிறாங்களாம். அது எப்படி வசிப்பாங்க? இந்த கேடு, இந்த சீர்கேடுகளை எல்லாம் சீர்படுத்த சொன்னா இருக்கிறவனை எல்லாம் சாவடிச்சு 25 லட்சம் பேரை நீக்கிறியப்பா என்று கேள்வி எழுப்பினால்
அந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? கேள்விக்கு பதில் சொல்ல பக்கற்றவர்களாக நீ பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணு என்று இன்றைக்கு வேற ரூட்ல வரக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். அதே மாதிரி மித்ரா தேவி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, இவங்க முதல் முறையா இப்பதான் ஓட்டே போட போறாங்க. முதல் முறையா ஓட்டு போட போனா 18 வயசு இருக்கலாம், 20 வயசு இருக்கலாம், 30 வயசு இருக்கலாம். ஆனா இவங்களுக்கு என்ன வயசு? 124 வயசுல இப்பதான் ஓட்டே போட போறாங்களாம். 124 வயசுல இந்தியாவில யாருமே இல்ல உயிரோட. 124 வயசுல இந்த மித்ரா தேவி இப்ப ஆளை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி என்ன செய்யுது, நான் உன்னை கொடுத்தேன், அவன் பைத்தியகாரத்தனமா உன்னை போட்டானுங்க, என்னை கிளவி ஆக்கிட்டானுங்க, நான் குமரியா இருக்கேன், என்னை கிளவியாக்கக்கூடிய வேலையை இவங்க செஞ்சுட்டாங்க என்று அந்தமா ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கு. எதுக்காக இதெல்லாம் சொல்றோம்னாக்க, இப்படி கேடுகட்ட முறையில இந்த சீர்கட்ட நிலையில தேர்தல் ஆணையம் இருக்கின்றது என்பதை இந்த நிகழ்வுகள் எல்லாம் பட்டவர்த்தனமாக காட்டுகின்றது. அதே போல சாகுன் தேவி என்று சொல்லக்கூடிய இந்த தேவிகள்லாம் எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு தேவியா எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இந்த மாதிரி யூபியில ஓட்டு போடுது, குஜராத்ல ஓட்டு போடுது, கர்நாடகத்துல ஓட்டு போடுது, புலம்பெயர்ந்தவருடைய பேரெல்லாம் பீகார்ல நீக்கிறோம் சொல்றியப்பா. சாகுன் தேவி ஒவ்வொரு ஸ்டேட்டா போய் ஓட்டு போட்டுட்டு இருக்க, அதோடைய பேர் என்ன செய்யுது, வாக்காளர் பட்டியல லைவா இருந்துட்டு இருக்கு இப்ப வரைக்கும். இதையெல்லாம் தோண்டி துருவி எடுத்து மக்கள் மன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் கொண்டு வந்து வைக்கக்கூடிய நிலையை நாம பார்க்கிறோம். அதே மாதிரி பீகாரிலேயே போலி முகவரியில 3 லட்சம் பேர் இப்ப லைவ்ல இருக்கிறாங்க. என்ன போலி முகவரி? அட்ரஸ் பார்த்தாக்கா டூப்ளிகேட்டா இருக்கும். அந்த அட்ரஸ்ல போய் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா வீடே இருக்காது. அப்படியே நீங்க அந்த வீட்டை தேடி கண்டுபிடிச்சீங்கன்னா அவங்க அப்பா பேர் எப்படி தெரியுமா இருக்கும்? இக்கு இஞ்சி இத்து இப்பு. இந்த குழந்தைங்க கிட்ட போனை கொடுத்து டைப் பண்ண விட்டீங்கன்னா காக்கா கூக்குன்னு டைப் பண்ணும்ல, இதான் அவங்க அப்பா பேரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவனோ ஒரு மென்டல்கிட்ட கீபோர்டு மவுஸை கொடுத்து அவன் அப்பன் பேர் அடிக்க வேண்டிய இடத்துல கண்ட மாதிரி டப்பு டப்புன்னு அடிச்சா எப்படி வருமோ, இந்த டைப்ல இது மாதிரியான நபர்களை எல்லாம் சேர்த்து 3 லட்சம் போலி வாக்காளர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். இவர்களை கண்டுபிடிச்சு நீக்கணுமா இல்லையா? இவனை நீக்கல, இவன் இருக்கான் 3 லட்சம் பேரு. எவன்லாம் லைவ்ல உயிரோட இருக்கிறானோ, உயிரோட இருக்கிறவன செத்து போனான்னு சொல்லி நீக்கினாங்கல்ல, அதுல 2 பேரை கூட்டு வந்து உச்ச நீதிமன்றத்தை நிப்பாட்டிட்டான். நீ சாவடிச்சவன் உயிரோட வந்துட்டான் என்று சொல்லி உலக நாடுகளை காரி உமிழக்கூடிய அளவிற்கு தேர்தல் ஆணையத்துடைய வேலைகள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். போலி முகவரினா என்ன? டோர் நம்பர் என்னங்க இருக்கும் உங்க வீட்டுல? 10ஆம் நம்பர் வீடு, 8ஆம் நம்பர் வீடு, 13ஆம் நம்பர் வீடு, இப்படிதானே இருக்கும். வீட்டு நம்பரே 0வா? இப்படிதான் இருக்குமா? உலகத்துல எங்கேயாவது வீட்டு நம்பர் 0ல ஆரம்பிக்குமா? அதுக்கு ஒரு விளக்கண மாதிரி ஒரு விளக்கம் வேற. அவங்களாம் யாராம்? அவங்களாம் வீடற்றவர்கள், பாலத்துக்கு அடியில படுத்து கிடக்குறவங்க, பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடக்கிறவங்க. சரிப்பா, உன் வாதத்துக்கே வரேன். தேர்தல் ஆணையர் வந்து வாயை திறந்து இப்பதான் விளக்கமே கொடுக்குறாங்க. அப்ப வீடற்றவர்கள், பாலத்துக்கு கீழே படுத்து கிடக்கிறவங்களுக்குலாம் ஓட்டு கொடுத்துருக்கியப்பா. இந்த நாட்டில குடிமகனா இருந்து போன தேர்தலில் ஓட்டு போட்டிருக்கான வீடு இருக்க, அப்பா இருக்காங்களே, அம்மா இருக்க, ஆதார் கார்டு இருக்க, ஓட்டர் ஐடி இருக்க, எல்லாமே இருக்குது. இவன் பேரையே நீக்கின. இங்கதான் தேர்தல் ஆணையத்துடைய கள்ளத்தனங்கள் சந்தி சிரிக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். இந்த விஷயங்களை எல்லாம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் எடுப்பதற்குண்டான ஒரு சூழல் ஏற்படுகின்றது. என்ன மாதிரி சூழல் என்று சொன்னால், கர்நாடகாவிலே நடந்த தேர்தலில் காங்கிரஸ் குறிப்பிட்ட தொகுதியில கண்டிப்பாக ஜெயித்து விடும் என்று அவர்கள் என்ன செய்யறாங்கனாக்கா ஒரு நம்பிக்கை கொள்றாங்க. அந்த கட்சிகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா தேர்தலுக்கு பிந்தைய வாக்கெடுப்பு அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா 13 தொகுதிகளில் காங்கிரஸ் ஜெயிக்கும் என்கின்ற நிலை இருந்துச்சு. ஆனா 6-7 தொகுதியில தான் ஜெயிக்கிறாங்க. எதிர்பார்த்த பல தொகுதிகளில் அவங்க ஜெயிக்கல. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, இதற்காக ஒரு குழுவை போட்டு ஆராய்ச்சி பண்ணி என்ன நடக்குது என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட தொகுதியில மகாதேவ்புரா என்று சொல்லக்கூடிய ஒரு தொகுதியில மட்டும் 1 லட்சம் வாக்காளர்களை போலியாக சேர்த்திருக்கிறான். ஒரே ஒரு தொகுதியில, ஒரு சட்டமன்ற தொகுதியில மட்டுமே 1 லட்சம் பேரை போலியாக சேர்த்திருக்கின்றார் என்று சொன்னால், ஒட்டுமொத்த இந்தியாவில எவ்வளவு போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருப்பாங்க? அந்த தரவுகளை எல்லாம் எடுக்கிறாங்க. தரவுகளை எல்லாம் எடுப்பதற்காக தேர்தல் ஆணையத்தை அணுகி, டிஜிட்டல் உங்கள்கிட்ட இருக்குல்ல, அதை எங்களுக்கு கொடு. முறைப்படி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் கேபினெட் மினிஸ்டர் அந்தஸ்துல இருக்கிறாரு. அவர் போய் கேட்கிறாரு,
தேர்தல் ஆணையத்தை அணுகி எங்களுக்கு சில சந்தேகம் இருக்கு, எங்களுக்கு அந்த தரவுகளை கொடுங்க, நீங்க தான் டிஜிட்டல் இந்தியாங்கிறீங்கல்ல, அப்ப எல்லாமே டிஜிட்டல் இருக்கதானே செய்யும், எல்லா பட்டியலும் கொடுங்க என்று கேட்டா தர மறுக்கிறான். ஏன்? கள்ளத்தனம் அதுல இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த கள்ளத்தனம் இருக்கின்ற காரணத்தினால் இவர்களே என்ன செய்யறாங்கன்னா மேனுவலா வாங்குறாங்க. அதை அடிக்கி பார்த்தா 7 அடி உயரத்துக்கு பேப்பர் இருக்கு. இதை ஒரு 40 பேரை போட்டு உள்ள இருக்க டேட்டாவெல்லாம் எடுத்து பார்த்து தான் இந்த 1 லட்சம் போலி வாக்காளர்களை அடையாளம் காணுகின்றார்கள். அதுல 12,000 பேர் போலி வாக்காளர்கள், 40,000 பேர் தவறான அட்ரஸ்ல உள்ளவர்கள். இப்படி ஒவ்வொன்றாக பிரிச்சு பல தலைப்புகளிலே பத்திரிகையாளர்களுக்கு முன்னாடி வெளியிடுகின்றார்கள். இதே மாதிரி மகாராஷ்டிராவை எடுத்துக்கொண்டால் அது இதை விட ரொம்ப பயங்கரமா இருக்கு. 2019 2024 வரையிலும் 5 வருடத்துல 31 லட்சம் வாக்காளர்களை புதுசா சேர்த்திருக்கான். இது இயல்பா இருக்கு பார்க்க போனா. 2024 சட்டமன்ற தேர்தலில் 4 மாசத்துல 41 லட்சம் புதிய வாக்காளர்களை சேர்க்கிறாங்க. இது எப்படிப்பா சாத்தியம்? 5 வருஷத்துல 36 லட்சம் பேர் சேர்க்கப்பட்டிருக்காங்க. வெறுமனே 4 மாசத்துல, அப்ப ஒரு மாசத்துக்கு 10 லட்சம் வாக்காளர்களை எப்படி நீ சேர்த்த? அப்ப இதுல ஏதோ ஒரு மோசடியை தேர்தல் ஆணையம் ஆளுகின்ற பாஜகவோடு சேர்ந்து செய்கின்றது என்பதை தெள்ள தெளிவாக விளங்கி கொண்டு 543 தொகுதிகளுடைய டேட்டாக்களை எடுத்து ஆய்வு செய்யறாங்க. அதுல பார்த்தா 372 தொகுதிகளில பதிவான வாக்கை விட எண்ணப்பட்ட வாக்கு அதிகமா இருக்கு. இதை புரிஞ்சுக்கிறதாக சொன்னா, ஒரு மாணவன் பரீட்சைக்கு எழுதுறாங்க, 100 மார்க் எழுதுறான், ஆனா டீச்சர் 150 மார்க் போடுறாங்க. இது எப்படி இருக்கும்? இது ஒரு கேனத்தனமான ஒரு விஷயமா இல்லையா? எழுதுனதே 100 மார்க்கு, 150 மார்க் வருமா? அந்த மாதிரி ஓட்டு போட்டவனே 100 பேர் தான், 150 பேர் ஓட்டு போட்டான் எண்ணி காட்டுறான். அப்ப நீ வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்கன்னு பிடிக்கிற, எந்த அடிப்படையில் பிடிக்கிற? ஒருத்தன் 50,000 ரூபாய் ஒரு ஊழியர் அவன் சம்பளம் வாங்குறான், அவனுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு சொத்து இருக்கு. இப்படி என்ன ரேடு விடுற? 50,000 ரூபாய் வருமானம் நீ 5 லட்சத்துக்கு எப்படி சொத்து சேர்த்த என்று கேட்கறல, கேள்வியில நியாயம் இருக்குல்ல. இப்ப இவன் கேட்கிறான், ஏண்டா ஓட்டு போடுறதுக்கு தகுதி படைத்தவனை விட ஓட்டு எண்ணிக்கை எப்படி அதிகமாச்சு? ஒரு தொகுதி 2 தொகுதி இல்லைங்க, 372 தொகுதிகளில இந்த பிரச்சனை இருக்கு. இது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விஷயமா? ஒட்டுமொத்த இந்த பிஜேபியை துடை தெரியக்கூடிய அளவுக்கு கடந்த தேர்தல்களிலே மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். பொருளாதார சீர்கேடு, மத வெறி பிரச்சாரங்கள், நாட்டுக்கு எதிரான பல சதி செயல்களிலே ஒழுங்கான முறையில் அதை அணுகாத நிலை, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், தலித்துகளுக்கு எதிரான பிரச்சனைகள், சிறுபான்மை சமுதாயத்துக்கு எதிரான பிரச்சனைகள், இவ்வளத்திலே மக்கள் வெறுத்து போய் ஓட்டு போட்ட நிலையில இவர்கள் எப்படி ஜெயிக்க முடிந்தது என்று சொன்னால், இது போன்ற கள்ளத்தனங்களை எல்லாம் அவர்கள் அரங்கேற்றி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி பாருங்க, இந்த கள்ளத்தனம் செஞ்ச நேரம் இருக்குல்ல, திருட கள்ளத்தனம் பண்றதுக்கு ஒரு நேரம் வச்சிருப்பாங்க. திருட்டு பையன் 3 மணி 3:30 மணிக்கு தான் திருடவே போவான், அதான் அசந்து தூங்குற நேரம். அந்த மாதிரி இந்த திருட்டு கும்பல ஒரு நேரத்தை வச்சிருக்கான். அது எந்த நேரம்னா, எல்லாரும் 5 மணியோட பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா ஓட்டு போட்டு வந்துருவாங்கல்ல. இவன் 5 மணிக்கு மேலதான் அந்த ஓட்டு ரைசிங்கே ஏற்றான். மகாராஷ்டிராவை நீங்க எடுத்துக்கொண்டால் 5 மணிலிருந்து 6 மணிக்குள்ளேயே 7% ஓட்டு அதிகரிச்சிருக்கு. இது 10 நாள் கழிச்சு சொல்றான், உடனே சொன்னா கூட டவுட் வராதுங்க. அப்ப வரைக்கும் சொல்றான் 55% ஓட்டு பதிவாயிருக்கு, 10 நாள் கழிச்சு சொல்றான் 62% ஓட்டு பதிவாயிருக்கு. ஒடிசால எடுத்துக்கிட்டா இதை விட மிகப்பெரிய கொடூரம். 5 மணி வரைக்கும் பதிவான ஓட்டை விட 6 மணிக்கு இந்த 1 மணி நேரத்துல 30% ஓட்டு பதிவாயிருக்கு. இது சாத்தியமா? இது அது சம்பந்தமான ஆய்வாளர்கள் ஸ்டடி பண்ணி சொல்றாங்க, 5 மணி நேரம் நின்று போட்டாதான் இவ்வளவு பேர் போடவே சாத்திய முடியும். சாத்தியமே இல்லாத நிலையில இவ்வளவு பெரிய ஓட்டு எண்ணிக்கை எப்படி வந்துச்சு என்று சொன்னால், போலி வாக்காளர் பட்டியலை வைத்துக் கொண்டு இவனை அடிச்சு நொறுக்கி இருக்கான். ஆளுகின்ற பாஜகவோடு கைகோர்த்து கொண்டு தேர்தல் ஆணையம் இந்த கள்ள வேலைகளை எல்லாம் செய்திருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் இன்றைக்கு எழுப்புகின்ற பதில் சொல்ல முடியலையே. கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு உரிய பதில சொல்லணுமா இல்லையா? டிஜிட்டல் ஆவணங்களை கேட்டா இந்த இடம் தூக்கி மூஞ்சில அடிக்கணுமா இல்லையா? அவன் கேட்கிறான். அப்ப 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் அவன் ஓட்டு போட்டான், சிசிடிவியை காட்டு அப்படின்னு கேட்கறான்ல. சிசிடிவியை காட்ட சொன்னா அதுல பொம்பளைங்க இருப்பாங்க, இது ரொம்ப உத்தம பத்திரிகைங்க. பொம்பளை ஓட்டு போட வராங்கல்ல, நீ அப்ப வீடியோ வச்சு எதுக்கு எடுக்கிற? ஓட்டு போட வரவங்களை வீடியோ எடுக்கிறதுக்கான காரணமே என்ன? இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால்
அதை அந்த ஆவணத்தை வெளியிடுறதுக்கு தானே. ஆனா பொம்பு அக்கா இருப்பாங்க, தாய் இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க. உலகத்தை பாலியல் ஜல்சா கட்சின்னு பெயர் வாங்கின இவன் சொல்றான், இந்த கட்சிக்காரர்கள் இதுக்கு ஆதரவாக பேசுகின்றான். அதான் பெண்களுடைய இதை நாங்க தரலாமா? ஓட்டு போட வந்தவங்களுடைய ஆதாரத்தை காட்டுறான்னு சொன்னா சம்பந்தம் இல்லாம உலர்கின்ற காட்சியை நாம பார்க்கின்றோம். அதே மாதிரி தமிழகத்துல வட இந்தியாவில தான் ஏதோ நடக்குது, தமிழகம் அப்படியே பெரிய அமைதி பூங்காவா இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அதுலயும் மோசடியை பண்ணியிருக்காங்க. பிஜேபி தமிழகத்துல நோட்டாவோடு போட்டி போட்டுக்கிட்டு இருந்துச்சு. கடந்த தேர்தல் வரைக்கும் 2% 3% வாக்குகளை வாங்கி இருந்தார்கள். இப்ப 10% வாக்கு அதிகரிச்சிருக்கு. இது எப்படி நடந்துச்சு என்று தமிழகத்தில் என்ன செய்யறாங்க, பிஜேபி பெற்ற வாக்குகளை ஆய்வு செய்கின்றார்கள். சேம் அதே மாதிரி 5 to 6ல 28 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கோம். மொத்த ஓட்டையுமே ஸ்டடி பண்றாங்க. எந்தெந்த நேரத்துல எலக்ட்ரானிக் ஓட்டு தானே, எந்தெந்த நேரங்களிலே இந்த ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணா காலையில 7 மணில இருந்து 5 மணி வரைக்கும் 22 லட்சம் ஓட்டு, 5 to 6ல 28 லட்சம் ஓட்டு. இப்ப தெரியுதா பிஜேபியோடைய ஓட்டு அதிகரித்ததற்கான காரணம் என்ன? இந்த மாதிரியான கேள்விகளை எல்லாம் வைக்கப்பட்டு அதற்கு பதில் சொல்ல முடியாமல் திணறுகின்ற காட்சியை நாம பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இவர்கள் எதை நோக்கி அழைத்து செல்கின்றார்கள்? சனாதன தர்மத்தை இந்த நாட்டிலே நிலைநாட்ட வேண்டும், ஒரு இந்து சாம்ராஜ்யத்தை கட்டமைக்க வேண்டும் என்கின்ற ஒன்றிலே இந்த பாசிச பாஜக கும்பல் என்ன வேணாலும் அதுக்கு செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். நீதிமன்றத்தை வளைக்க தயார், தேர்தல் ஆணையத்தை வளைக்க தயார், அதிகாரிகளை வளைக்க தயார். காசின் மூலமாக, பதவியின் மூலமாக, எல்லாவற்றின் மூலமாகவும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் கபலீகரம் செய்வதற்காக இவர்கள் அனைத்து விதமான வேலைகளையும் செய்கின்றார்கள். ஒற்றை நோக்கம் என்ன? சனாதன தர்மத்தை நாங்கள் கொண்டு வர போறோம். இதுக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சு? ஓட்டுரிமை இருந்துச்சா தலித் மக்களுக்கு? இந்தியாவிலே தலித்துகளுக்கு ஓட்டுரிமை இல்லை. அந்த நிலையை உண்டாக்கும். இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் பெருவாரியான மக்கள் தீண்டாமைக்கு எதிராகத்தான் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அப்ப தலித்துகளாக இருந்தவர்கள், தலித்துகளாக இருந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றவர்கள், இவர்களுக்கு ஓட்டுரிமை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய அடிநாதமாக இருக்கின்றது. இதை அமுல்படுத்துவதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆரை பீகாரிலே கொண்டு வருகின்றார்கள். அதுக்கு அடுத்து தமிழகத்தில், கேரளாவிலே என்று ஒவ்வொரு மாநிலமாக கொண்டு வருவதற்குண்டான வேலை செய்கின்றார்கள். இதை இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இந்தியாவிலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கரம் கொண்டு எதிர்க்க வேண்டும். இதே நிலை தொடரும் என்று சொன்னால், ஜனநாயகத்தினுடைய குரல் வலைகள் நெரிக்கப்படும் என்று சொன்னால், இலங்கையை பார்த்தீர்களா? என்ன நடந்துச்சு? ஆடாத ஆட்டத்தை ஆடுனா, பிறகு துண்டை காணாம் துணியை காணாம் என்று அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அந்த நாட்டிலிருந்து துளைத்தரிக்கப்பட்டதை போல நிலைமை எல்லாம் ஏற்படுத்துவார். மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய தேர்தல் அதிகாரி இது போன்ற கள்ளத்தனங்களை செய்த காரணத்தினால் அவன் கைது செய்யப்பட்டான். இதே நிலையை இந்த தேர்தல் அதிகாரிகள் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அது நிச்சயமாக அடையக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அதுவரையிலே இது போன்ற விழிப்புணர்வு பிரச்சாரங்களை, பாசிச கும்பலுக்கு எதிரான எங்களுடைய கருத்துக்களை மக்கள் மத்தியில நாங்கள் வேகமாக கொண்டு போய் சேர்ப்போம். உச்ச நீதிமன்றம் என்பது நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களுடைய இறுதியாக நீதி கிடைப்பதற்காக அவன் ஏங்கி நிற்கக்கூடிய இடமாக இருக்கின்றது. பல நீதிபதிகள் விலை போகிவிட்ட நிலையிலும் கூட எங்களுக்கு நீதி கிடைத்து விடாதா என்ற ஒற்றை ஏக்கத்தோடு காத்திருக்கின்றார்கள். நாளைய தினம் அந்த 25 லட்சம் பேர் நீ அவனை சாவடிச்சியோ அந்த பட்டியலை நீ நாளைக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்று ஆர்டர் உச்ச நீதிமன்றம் போட்டிருக்கு. இந்த ஆர்டரின் படி அவன் அந்த பட்டியலை வெளியிட்டார் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இவருடைய கள்ளத்தனங்கள் எல்லாம் நாளை தினம் வெளிவரும். இவர்கள் தலை குனிந்து நிற்கக்கூடிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அது போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டு பிஜேபி இந்த பாஜக கும்பல் நாட்டு மக்களுக்கு, இந்து மக்களுக்கு, இந்த ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு சதி வேலையை பின்னுகின்றார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொண்டு எதிர்காலத்தில் சிறந்த ஒரு நல்லாட்சியை ஏற்படுத்துவதற்குண்டான சூழலை ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி தருவான் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிர்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.